ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபிளாட்டா ஓப்பன் ஆன மார்க்கெட் அரௌண்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் 23,900 950 வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைட்ல இருந்துச்சு. திரும்ப அங்கிருந்து ஒரு 300+ பாயிண்ட்ஸ் டவுன் சைட்ல இருந்திருந்தாங்க. ஸோ மார்க்கெட் முடியும் போது அரௌண்ட் நெகட்டிவ்ல வந்து 168 பாயிண்ட் 170 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் நெகட்டிவ்ல மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஃபர்தரா மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்சைட்ல ஒரு 23,700 மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு பையரா இருக்கலாம். அதே போல ஆல்மோஸ்ட் வந்து இந்த பாயிண்டே எடுத்துக்கலாம், இந்த லெவலே எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 23,650 இந்த லெவல பிரேக் அவுட் பண்ணா அதுக்கு கீழே ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். 23,500 வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து டார்கெட்டா நாளைக்கு ஃபிக்ஸ்லாம். ஸோ இருந்தாலுமே இந்த ஏரியாக்குள்ள ட்ரேடிங் வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு சஜஷனா இருந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்லயே இருந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். பட் இந்த ஏரியாக்குள்ள ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சப்போஸ் நீங்க பாருங்க, பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சோம், பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணல, பட் மார்க்கெட் திரும்பவும் கீழே விழுந்திருக்கு. அதே போல இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து மேல வந்து முடிஞ்சிருக்காங்க. பட் இதுவுமே வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்காம தான் இருக்கு இந்த ரெண்டு இடத்துலயுமே. பட் இந்த ஏரியாக்குள்ள பையோ செல்லோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷனா இருந்துட்டு வருது. ஒரு ரிஸ்கி பையாவோ செல்லாவோ தான் இருக்கும். பட் ஸ்ட்ராங் பை எங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,000 பிரேக் அவுட் பண்ற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்ட்ராங் பையா இருந்துக்கலாம். நீங்க வந்து ஒரு சேஃப் ட்ரேடரா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் பண்ண வேண்டாம். சப்போஸ் இல்ல நான் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர், என்னால ஸ்டாப் லாஸ் எல்லாம் கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு கான்பிடென்ட் இருந்துச்சு அப்படின்னு இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.